தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. ஐயா சாமி, கல்யாண வாழ்க்கையில 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன், நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சுடுறேன், நீ சட்னி அரைச்சுறேன்னு சொல்றதுல இல்ல மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றது தான் மேம் உண்மையிலே 50-50. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ₹1 கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட, நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்? ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகான உலகத்தை உருவாக்குறான். எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியாக வாழ போகிறோன்னு நினைக்கிறப்ப, நீ என் கூட நேரம் செலவு பண்ணல, நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போனான். அவன் அங்கேயே அனாதையா யாரும் இல்லாமல் அப்படியே நின்றுருவாங்க. இங்கே எல்லாருமே நாயே விட்டு கொடுக்கணும், நாயே விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டு கொடுக்கறது தானே மேடம். இந்த வீடியோல சொல்ற மாதிரி கல்யாண வாழ்க்கையில உள்ள அழகு என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றதுதாங்க. இதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் லைஃப்ல நாங்க கடந்து வந்திருப்போம், அப்படி இல்லைன்னா கடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீ பாதி நான் பாதிங்கிறது இல்லைங்க வாழ்க்கை. உனக்காக நான் இருக்கணும், எனக்காக நீ இருக்கணும். சில சமயங்கள்ல 30ஆகவும், சில சமயங்கள்ல 70ஆகவும், சில சமயங்கள்ல 50ஆகவும் வாழக்கூடியவங்க இன்றைக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டீங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க தெரியாத சில கணவன் மனைவிமார்கள் தான் வாழ்க்கைய தொடங்குறதுக்கு முன்னாலேயே தன்னோட வாழ்க்கைய இழந்துடுறாங்க. சிஸ்டம் போட்டு வாழ்றது இல்லைங்க வாழ்க்கை. எல்லா ஆண்களோட லைஃபும் இதே மாதிரி தான். ஆண் என்பவன் ஓடிக்கொண்டே இருப்பான். எப்ப வரைக்கும் சொன்னா, கல்லறைக்கு போகும் வரைக்கும் அவன் ஓடிக்கொண்டுதான் இருப்பான். ஒரு ஆண் தன்னோட கடந்து வந்த காலங்களை நினைச்சு பார்க்கக்குள்ள நிறைய மெமரிஸ் ஆகவும், நிறைய அவமானங்களாகவும், நிறைய தோல்விகளாகவும் காணப்படும். பட் இதெல்லாம் தன்னோட குடும்பத்துக்காக தாண்டி சொல்லி நினைக்கக்குள்ள அது அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய ஆண்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல சைலண்டாக இருப்பாங்க. அந்த சைலண்ட் அவங்களோட வீக்னஸ் இல்லை, அந்த சைலண்ட் தான் அவங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மோரல் ஆஃப் த வீடியோ, விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மையும் புரிந்துணர்வும் 2 பேர்கிட்டையும் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க யாரும் பிரிஞ்சு போறதை பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. எங்களோட வீடியோ எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.